manufacturing technology. First unit types of plastics and processing of plastic. ஓகேவா இதா உங்களுக்கு types of plastic. ஓகேவா thermoplastic, thermosetting plastic. ஓகேவா thermoplastic என்ன ஃபர்ஸ்ட் ஓகேவா thermoplasticனா ரீசைக்கிள் பண்ணக்கூடிய ஒரு பிளாஸ்டிக். அது thermosetting plastic ரீப்ரொடக்ஷன் செய்ய முடியாது, ரீப்ரொடக்ஷன் செய்ய இயலாது. அது ரெண்டு வகையான பிளாஸ்டிக் வந்து டெய்லி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பிளாஸ்டிக். ஓகேவா அதுல பார்த்தா பிளாஸ்டிக்கை வந்து நம்ம எப்படி உருவாக்கலாம் ஒரு ப்ராசஸ் பார்த்தா ஒரு எக்ஸ்ட்ராக்ஷன் மிஷின் மூலமா செய்றாங்க. அதுதான் சிங்கிள் ஸ்க்ரூ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. இந்த மிஷினுக்கு பார்த்தா ஒரு நீளமான ஒரு பேரல் இருக்கும். அந்த பேரல் பார்த்தா அதுக்குள்ள பார்த்தா ஒரு ஸ்க்ரூ இருக்கும், ரெசிப்ரோகேட்டிங் ஸ்க்ரூ இருக்கும். ஓகேவா அந்த ஸ்க்ரூ வந்து எப்படி இயங்குது பார்த்தா ஒரு எலக்ட்ரிக் மோட்டார் மூலமா இயக்க செய்றாங்க. ஓகேவா ஓகே பிறகு பார்த்தா இந்த தெர்மோபிளாஸ்டிக் மெட்டீரியல் வாங்கி வந்து என்ன பண்றாங்க ஒரு கோப்பன் இருக்கும் அதுல கொட்டுறாங்க. அதுல இந்த பிளாஸ்டிக் மெட்டீரியலை உள்ள கொட்டுறாங்க உடனே டைரக்டா உள்ள போய் இறங்கக்கூடாது. அதுக்கு பார்த்தா வந்து ஃபீட் த்ரோட் கையால வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. எவ்வளவு பிளாஸ்டிக் உள்ள போகணுங்கிறத வந்து அட்ஜஸ்ட் பண்ணி உள்ள அனுப்பிட்டே இருப்பாங்க, உள்ள அனுப்புறாங்க. ஓகேவா இப்போ உள்ள அனுப்புறது நான் பார்க்கலாம் இந்த எலக்ட்ரிக் மோட்டாரையும் ஆன் பண்றாங்க. இந்த ரெசிப்ரோகேட்டிங் ஸ்க்ரூ சுத்துது. சுத்துறப்ப என்ன பண்ணா உள்ள கொட்டக்கூடிய இந்த பிளாஸ்டிக் மெட்டீரியல் ஆனது முன்னோக்கி தள்ளப்படுது, முன்னோக்கி போயிட்டு இருக்கு. ஓகேவா நம்ம போறப்ப என்ன பண்ணா இப்போ கொட்டின மெட்டீரியல் தூள் தானே இப்போ நம்ம வந்து லிக்விடா மாறணும். அப்ப என்ன செய்யணும்னா இந்த பேரோடைய சைடுல பார்த்தா ஹீட்டிங் காயில் வச்சிருக்காங்க. அந்த ஹீட்டிங் காயில் என்ன பண்ணுவோம்னா அந்த பிளாஸ்டிக் மெட்டீரியலை வந்து லூசா மாற்றும், லிக்விடா மாற்ற செய்யும். அப்போ லூசா ஆகிறது என்ன பண்ணா இந்த ஸ்க்ரூ ஆனது இந்த மெட்டலை வந்து முன்னோக்கி வருது. முன்னோக்கி தள்ளுறதுன்னு பார்த்தா இந்த பேரோடைய முன்பகுதியில டையானது வச்சிருக்காங்க, போல்டு டையானது ஃபிட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேவா இந்த டை பார்த்தீங்கன்னா கடினமான உலோகம். ஓகேவா இந்த கிராஃபைட்ங்கிற ஒரு மெட்டீரியல் செய்யப்பட்ட ஒரு டையானது யூஸ் பண்றாங்க. இந்த டை பார்த்தா இரண்டு பகுதியா இருக்கும். ஒரு பகுதினா ஃபிக்ஸ்டா இருக்கும், ஒரு டை வந்து மூவபிளா இருக்கும். கதவு மேல் பூட்டி திறக்கலாம் அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. உள் பக்கம் பார்த்தா அவங்க டிசைன் பண்ணி வச்சிருப்பாங்க. நமக்கு என்ன வடிவம் நமக்கு தேவைப்படுதோ அந்த வடிவம் வந்து டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படின்னா பார்த்தா குறுகிய மெட்டலானது அதிக ப்ரெஷர்ல இந்த ஸ்க்ரூ ஆனது முன்னோக்கி தள்ளுறப்ப இங்க இருக்க ஹாலோவா இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து பிளாஸ்டிக் பொருளானது அடையுது. அப்ப டிசைன் ஆகுது. அப்ப என்னன்னா இந்த ஸ்க்ரூ ஆனது தேவையான அழுத்தி பிடிச்சிருக்கும். ஏன் அழுத்தி பிடிச்சிருக்கு பார்த்தா இந்த அனுப்பப்பட்ட பிளாஸ்டிக் பொருளானது கூலிங் செய்யப்படும். கூலிங் செய்யறதுனால பார்த்தா அந்த பிளாஸ்டிக் பொருளானது விதைநிலைக்கு மாறும். அப்ப என்ன செய்யற ஆபரேட்டர் பார்த்தா இந்த மூவபிள் டையை வந்து ஓபன் பண்ணி அந்த பிளாஸ்டிக் போடுறதுக்கு வெளியே வைக்கிறாரு. அப்புறம் திரும்பி அந்த டோரை சாத்திட்டு திரும்பவும் மோட்டார் ஆன் பண்றாரு. அதே வெளியே அந்த ப்ராசஸ் ஆனது தொடர்ச்சியா நடைபெறுகிறது. இதான் வந்து சிங்கிள் ஸ்க்ரூ எக்ஸ்ட்ராடர் மிஷின். ஓகேவா சேம் தான் அந்த டுவல் ஸ்க்ரூ எக்ஸ்ட்ராடர். இது வந்து சிங்கிள் ஸ்க்ரூ யூஸ் பண்றாங்க. இங்க வந்து டபுள் ஸ்க்ரூ யூஸ் பண்றாங்க. எதுக்கு டபுள் ஸ்க்ரூ யூஸ் பண்றாங்க பார்த்தீங்கன்னா அதிகப்படி கடினமா இருக்கிற அதிகமான ப்ரொடக்ஷன் ஒரு நிமிஷத்துக்கு 5 பொருள் 4 பொருள் இருக்கிறப்ப சிங்கிள் ஸ்க்ரூ வேலை செய்யறதுக்கும் டபுள் ஸ்க்ரூ வேலை செய்யறதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு. அப்ப மெட்டீரியல் பவுடர் வந்து பிளாஸ்டிக் மெட்டீரியல் வந்து அதிகமா உள்ள போகுது. உள்ள போறப்ப ஒரு ஸ்க்ரூவால வேலை செய்ய முடியாத நேரத்துல டபுள் ஸ்க்ரூ யூஸ் பண்றதுனால அதனுடைய பவர் வந்து அதிகமாகுது. அப்போ இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்கோடைய மேனுஃபேக்சர் வந்து அதிகரிக்க செய்யறாங்க. அதுக்காக தான் வந்து நம்ம டுவல் ஸ்க்ரூ எக்ஸ்ட்ராடர் வந்து யூஸ் பண்றாங்க. டபுள் ஸ்க்ரூ சொல்லுவாங்க இல்லது டுவல் ஸ்க்ரூ சொல்லுவாங்க. ஓகேவா ரெண்டுக்கும் ஒரே ப்ரொசீஜர் தான். ஆனா பணம் மட்டும் மாறும். அதனால தயவு செய்து பண்ணீங்க என்ன செய்யணும். ஆமா ஒரு படத்துக்கு நம்ம வந்து இந்த சிங்கிள் ஸ்க்ரூ எக்ஸ்ட்ராடர் யூஸ் பண்றது நம்ம தேதி எடுக்கணும்னா அதே தேதி தான்